எதிர்பார்ப்புகளை அதிகரித்த ஷங்கரின் வேள்பாரி பட அறிவிப்பு. பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் கேம் சேஞ்சர் படத்திற்கு பிறகு இயக்க போகும் அடுத்த படத்தை பற்றிதான் கடந்த சில மாதங்களாகவே பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே நடந்த வேள்பாரி புத்தக விழாவில் கலந்து கொண்ட ஷங்கர் வேள்பாரி கதையை படமாக எடுக்க ஆசைப்படுவதாக கூறினார். மேலும் எந்திரன் போல வேள்பாரி படமும் எனக்கு ஒரு கனவு படம் என்றார். அதற்கான வேலைகளில் தான் ஷங்கர் தற்பொழுது இறங்கி உள்ளாராம். இதனை திரையில் கொண்டு வருவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அதற்கு ஷங்கர் போன்ற ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட இயக்குனரே பொருத்தமானவர். கடந்த ஆண்டு கூட இதே போல ஷங்கர் வேள்பாரி கதையை படமாக எடுக்க இருக்கின்றார் என்ற தகவல் வந்தது. மேலும் இப்படத்தில் ஹீரோவாக நடிப்பதற்காக சூர்யா மற்றும் விக்ரமிடம் ஷங்கர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூட தகவல்கள் வந்தன. எனவே சூர்யா அல்லது விக்ரம் ஆகியோரில் ஒருவர் தான் வேள்பாரி படத்தில் ஹீரோவாக நடிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு சில காரணங்களால் சூர்யா வேள்பாரி படத்தில் நடிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டது. தற்பொழுது வெளியாகியுள்ள தகவலின்படி நடிகர் தனுஷ் இந்த சவாலான வேள்பாரி கதாபாத்திரத்தில் நடிக்க தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. வேள்பாரி கதாபாத்திரம் வெறும் உடல் வலிமையை மட்டும் கொண்டதல்ல, அது ஆழ்ந்த உணர்ச்சிகளையும் கூர்மையான அறிவையும் கொண்டது. அசுரன், வடசென்னை போன்ற படங்களில் தனது நடிப்பால் மிரட்டிய தனுஷ் பாரி மன்னனின் கம்பீரத்தையும் மென்மையையும் ஒரு சேர கொண்டு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க வாய்ப்பிருக்கிறதா? தனுஷ் நீண்ட வருட கனவாக ரஜினியுடன் நடிக்க வேண்டும் என்பதுதான். தற்பொழுது ஷங்கரின் பிரம்மாண்ட படத்தில் அது நிறைவேறும் என எதிர்பார்க்கலாம். ஷங்கர் ரஜினி கூட்டணியில் வெளியான படங்கள் எல்லாமே மெகா ஹிட் அடித்தன. ஷங்கரின் இயக்கத்தில் கடைசியாக வெளியான இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் சொதப்பிவிட்டது. இதனால் ஷங்கர் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானார். எனவே அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் வேள்பாரி என்ற படத்தை இயக்கி மீண்டும் தன்னை யார் என நிரூபிப்பார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.